ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு அவர் பேசும்படியாக நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்வோமாக. இந்த வருடத்தினுடைய கடைசியிலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நான் விசேஷமாக ஒரு நன்றி உள்ள ஒரு ஆராதனையாக இதை நான் வைத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாக்கிய நம்மை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு இந்த ஆராதனை ஒரு நன்றியின் ஆராதனையாய் மாறட்டும். ஆகவே கர்த்தருடைய மக்கள் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை நாம் கேட்க கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு நான் இந்த வேளையிலே நான் காட்ட நான் விரும்புகிறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு அவர் நடத்தின ஒவ்வொரு விதங்களுக்கும் அவர் செய்த காரியங்களை நாம் இந்த நேரத்திலே தியானிக்க போகிறோம். அப்படியானால் கர்த்தர் செய்த, கர்த்தர் நடத்தின, கர்த்தர் விசாரித்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த தேவனுடைய மனுஷன் எப்படியாக நன்றி உள்ளவராக இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து, இந்த ஆண்டினுடைய இறுதியிலே வந்திருக்கிற நாம் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இந்த நேரத்தில் இடைப்பட அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Genesis chapter 12 verse 7. இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆகி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கே ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய சரித்திரம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாற்றத்திற்குரிய ஒரு தொடக்கத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் நாம் நன்கு அறிந்த ஒன்றே. பெயர் மாற்றப்படலை. இன்னும் ஆபிராமா இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியம் வரும்போது ஆபிராம் செய்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான பெயர்களை நாம் வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவ பெயர்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ பெயர்கள் தான் நமக்கு இருக்கே தவிர, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களுக்கெல்லாம் பிரதிபலனாக நாம் எப்படியாக நாம் அவருக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறோம் என்பதை நாம் இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. இங்கே இந்த மனுஷனுக்கு பெயர் இன்னும் மாற்றப்படலை. அவர் பழைய பெயரில் தான் இந்த இடத்துல இருக்கிறார், ஆபிராமாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது தேவனிடத்தில் இருந்து. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ள ஒரு மனுஷனாக கர்த்தருக்கு முன்பாக ஆபிராம் நிற்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்க முடிகிறது. இந்த இடத்துல நாம் இந்த வசனத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். திரும்ப நாம் அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோமாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை
கட்டினான் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகுகிறார். தரிசனமான கர்த்தருக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறாராம்? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், தேவனுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு மனதை இந்த இடத்துல காட்டுகிறது. தரிசனம் தந்த தேவனுக்கு நன்றி ஒரு உள்ளத்தை இந்த இடத்துல காட்டுகிறது. தரிசனமாக கர்த்தர் ஆபிரகாமோடு கர்த்தர் வெளிப்படும் போது ஆபிரகாம் செய்த காரியம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆண்டவர் தரிசனமானாரே என்று சொல்லி, வந்தாரே என்று சொல்லி அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இருந்து விடாமல் தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒரு நன்றி இருதயம். இது நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு அநேக நேரங்கள் அநேக விதங்களில் அவர் நமக்கு தரிசனமாகி இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார். ஒருவேளை அதை நீங்க உணரல அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் தேவனுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்க. ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகுகிறவர், தம்முடைய ஜனத்திற்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படியா இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். உண்மையாக கூப்பிட்டாலே அவர் எங்கே இருக்கிறாராம்? பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா அவருடைய ஜனத்திற்கு அவர் தரிசனமாக அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர் அல்ல. அப்படின்னா இந்த ஆண்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 12 மாதங்கள், எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள். எத்தனை நாட்கள்? 360. இன்னொரு 3 நாட்களை கழிச்சு அது வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்தெந்த சூழ்நிலையில, எந்தெந்த நிலையில எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தாரோ அதுல எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உங்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார். இல்லை என்று நான் இப்படி சொல்லுகிறேன். ஒருவேளை அந்த தரிசனத்தை நீங்க பார்க்கலனாலும் அந்த தரிசனத்தின் மூலமாக உங்களோடு அவர் பேசின சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். சிலருக்கு பார்த்திருக்க மாட்டாங்க, பார்க்கிற அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு சத்தம் எனக்கு நேராக கேட்குது. அது ஒரு வேலை இடத்துலையா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிரயாணப்படுகிற இடமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வீடுகளில் நீங்கள் வேலை செய்யும் போது, இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டிலே நீங்கள் இளைப்பாறுகிற, நீங்கள் நித்திரையில் இருக்கிற நேரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சத்தம், ஒரு மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கலாம். அப்படி அந்த அனுபவம் இந்த வருஷம் உங்களுக்கு வந்துதான்? தரிசனத்தை பார்த்திருக்கலாம். ஒருவேளை தரிசனம் பார்க்கலனாலும் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா இந்த வருஷம்? அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நாம்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவர் நமக்கு அப்போ தகப்பனாக இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அது அல்ல அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உலகத்திலே மாம்சத்தில் நம்மளுக்கு ஒரு பெற்றோர் இருக்கும்போது, தகப்பன் இருக்கும்போது, ஒரு தாய் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நாம் அனுதினமும் நாம் கேட்கிறோம், அவர்களை நாம் தரிசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை பார்க்க நான் போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன காரியம், எதிர் வீட்டில் யாருமே இல்லை, அந்த பிள்ளை தான் இருந்துச்சு. பெரியவங்களாம் எங்கே போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு அந்த பிள்ளை எந்திரிக்கும் போது யாரை பார்க்கல, பெற்றோரை பார்க்கல. உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப அந்த பெற்றோரை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு என்ன வந்தது? ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம். அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் மாம்சத்துல
நம்முடைய பெற்றோரை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். அதுதான் தரிசனம் என்பது. தரிசனம்னா என்ன? பார்ப்பது, முகமுகமாய் பார்ப்பது, விஷன். நம்ம பார்க்கிறோம், அவங்களோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம், தகப்பனோட சத்தத்தை கேட்கிறோம். உலகத்தில் எத்தனையோ சத்தம் கேட்கும்போது இது என்னோட தகப்பனுடைய சத்தம் என்று நாம் உணர்கிறோம். உலகத்தில் எத்தனையோ சத்தங்களை நாம் கேட்கும்போது இது என்னோட தாயினுடைய சத்தம் என்று நாம் உணர்கிறோம். எத்தனையோ சத்தத்தை நாம் உலகத்தில் நாம் கேட்கும்போது இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னோட மகளுடைய சத்தம் என்று நாம் உணர்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல் தேவனுடைய சன்னமே, நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் இந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாகி இருக்கிறார். தம்மை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கும் போது அவர் தரிசனமாக தான் அவர் அந்த கிருபைகளை நமக்கு தருகிறார். டாக்டர் பில்லி கிரகம் அவர்களுடைய அனுபவ சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அவர் அதிகாலையிலே எழுந்த உடனே 3 காரியங்களை அவரிடத்துல ஆண்டவரிடத்துல விண்ணப்பமாக ஜபமாக வைப்பாராம். ஆனால் அந்த 3 விண்ணப்பத்தை அவர் ஆண்டவரிடத்துல வைக்கும் போது எப்படி வைப்பார்னா, தரிசனத்தோடு தான் ஆண்டவரை பார்த்து கொண்டே அந்த 3 காரியத்தையும் வைப்பாராம். அந்த நாளை அவர் கண் விழிக்கும் போது ஆண்டவரை பார்ப்பாராம். ஆண்டவரை பார்த்து கொண்டே எழுந்திருச்ச உடனே தன்னுடைய அன்றைக்கு முழுவதும் அவருக்கு வேண்டிய அந்த 3 காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைப்பாராம். அப்படி அவர் கண் விழிக்கும் போது ஆண்டவருடைய சாயலை ஆண்டவரை அவர் பார்க்கல அப்படின்னா காத்துக்கிட்டு இருப்பாராம். அப்படியே எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு இருப்பாராம். தன்னோட வேலையை தொடங்க மாட்டாராம், தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்க மாட்டாராம். அவர் பெட்ல இருந்து எழுந்திருக்கும் போதே கர்த்தருடைய சாயலை அவர் பார்த்து அந்த சாயலே அவரிடத்துல தன்னோட விண்ணப்பத்தை அந்த 3 காரியத்தை சொல்லிட்டு தான் படுக்கி விட்டு எழுந்திருத்து தன்னோட கடமையை அவர் ஆரம்பிப்பாராம். இது டாக்டர் பில்லி கிரகம் அவர்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம். தேவனுடைய ஜனம், இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாகுகிறவர். நாம் தான் அவரை பார்க்க வேண்டும். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வீட்டில் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, இருக்கிறவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய வீடு, பல அறைகள் இருக்கு. அந்த பல அறைகள்ல தகப்பன் அந்த வீட்டில் இருக்கிறார், தாய் வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது ஒருவர் அந்த வீட்டில் பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த வீடு எப்படிங்க இருக்கும்? ஒரு வீட்டில் தகப்பனும் இருக்கிறார், தாயும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு முழுவதும் முகமுகமாக ஒருத்தரை பார்த்துக்கலன்னா அன்றைக்கு அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெறுமையாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வருதா? வராது. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் வெளியே நம்ம என்ன செஞ்சிருவோம்? பார்ப்போம், சந்திப்போம். அதே போல் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீட்டில் அவர் வாசமாக இருக்கிறார்னா அவரை நாம் தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஆனால் அவர்கிட்ட என்ன கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் என்னை தேடினா என்ன செய்வீங்க? கொஞ்சம் வித்தியாசத்தை அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம மாம்சத்தில் பெற்றோர் அப்படி வெளியே வரும்போது நம்ம பார்த்துருவோம், பிள்ளைகள் வரும்போது நம்ம பார்த்துருவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் என்னன்னா, வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் என்ன சொல்றாருன்னா, தேடுனா என்ன செஞ்சிருவீங்க? தேடுனா பார்ப்பீங்க. ஏன்னா அவர் தரிசனமாகிறவர். இப்போ அந்த இடத்துல அவர் தரிசனம் ஆகிறாருன்னா அவரோட சத்தம் அந்த இடத்துல வரும், அவரோட சத்தம் அந்த இடத்துல கேட்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு தரிசனமாகி இருக்கிறார், அவர் பேசி இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் அவரை நாம் தரிசிச்சிருக்கிறோமா? சரி, தரிசிக்க நம்மளால் அந்த கண்கள், நமக்கு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் ஒருவேளை நம்முடைய செவிகளினால் அவருடைய மெல்லி சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோமா? அப்போ நம்ம இந்த 2 அனுபவங்கள்ல நாம் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கும்போது அவருக்கு நாம் என்ன நன்றி இருதயமாக அவருக்கு நாம் செய்திருக்கிறோம்?
இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றியாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இங்க ஆபிரகாமை பாருங்க, தரிசனமானவருக்கு தரிசனமானாரே என்று சொல்லி பேசினாரே என்று சொல்லி அப்படியே தன்னுடைய வேலைகளை பார்க்க அப்படி போயிடல. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, ஆமா, பலி என்றாலே அது ஆராதனை, பலி என்றாலே அது ஆராதனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நடத்தி வந்து, நம்மளை விசாரித்து, நம்மளை பாதுகாத்து, நம்மளை சுமந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மளுக்கு தரிசனமாகி தம்முடைய வார்த்தையினாலே நம்மளோடு கூட அவர் பேசியிருக்கிறார்னா, அந்த தேவனுக்கு நாம் பிரதிபலனாக நம்முடைய நன்றி இதயத்தினாலே நாம் அவருக்கு செய்திருக்கிற கடன் என்ன? நாம் கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தி இருக்கிறோமா? ஆபிரகாமை போல நாம் பலி செலுத்தி இருக்கிறோமா? நம்முடைய பலிகள் எப்படிப்பட்ட பலிகளாக இருந்தது? அந்த பலிகள் கர்த்தருக்கு பிரியமான பலியாக நாம் அவருக்கு நாம் செலுத்தணுமா? இதெல்லாம் நாம் சிந்திக்க தான் இந்த ஆராதனையில் இந்த செய்தியை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உலகத்திலே வாழுகிறவர்களை போல நாம் வாழ்ந்து கொண்டு போனால் எதற்கு திருச்சபை, எதற்கு ஆண்டவர்? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை போலவே நாமும் இருந்தா, காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகளை பார்த்து அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு அப்படியே இரவு நித்திரைக்கு போய் அடுத்த நாள் ரொட்டேஷன் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே போய் வந்து இதுதான் உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் உலகம் செய்கிறது. இதையே நாமும் செய்தால் அவர்களுக்கு நமக்கும் என்ன இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சில காரியங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, நம்மளை நேசிக்கிறவருக்கு, நம்ம மேல் பிரியமா இருக்கிறவருக்கு சில காரியங்களை செய்யும்படி நமக்கு அவர் வேதத்திலே செய்தவர்களை நமக்கு காட்டியிருக்கிறார். ஆமென். இதுதான் அவர் பிரியப்படுகிறார். அப்ப இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தினார். இந்த ஆண்டு இறுதியில் நாம் அதை செலுத்த வேண்டும். ஒருவேளை இந்த ஆண்டில் எப்போ அவர் உங்களுக்கு தரிசனமானார், எப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசினார், அதற்கு நன்றி பலியாக நீங்கள் என்ன செஞ்சீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை செய்யலைன்னா இந்த ஆராதனைக்கு பிறகு இன்றைக்கு இரவுக்குள்ளாக ஒரு நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, அவருடைய சமூகத்தில் ஒரு பலியை செலுத்துங்க, கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செலுத்துங்க. கர்த்தர் அதை பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இது நீங்க செஞ்சு ஒரு புது வருஷத்திற்குள்ள நீங்க வந்து பாருங்களேன், அந்த புது வருஷம் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. உலகம் அது போகிற போக்கில் அது போகும். இனி நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக உலகம் இருக்காது. இனி நாம் நினைக்கிற வண்ணமாக உலகம் இருக்காது. அது தன் வேலையை அது செய்து கொண்டிருக்கும். கர்த்தர் அதற்கு கட்டளையிட்டதை உலகம் அது நிறைவேற்றி கொண்டிருக்கும். ஆனால் அதற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமாகி நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியதே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆமா. ஆகவே இந்த நாட்களில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சனமே, இதை மறந்து போகாதீங்க. நாட்கள் இன்னும் நமக்கு எவ்வளவு நாள் என்று நமக்கு தெரியாது. காலங்கள் நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியர் சொல்றாரு, ஊழியர்களாக ஒரு 3 பேர் கார்ல போய்கிட்டே இருக்கிறாங்களா, நல்லா பேசிக்கிட்டு ஊழியத்தை குறித்து பேசிக்கிட்டே போறாங்க. அவங்களுடைய ஊழியத்தில் நடந்த காரியங்கள் இவங்களோட இப்படி ஊழியர்களாக சம்பாஷணம் பண்ணிக்கொண்டே போறாங்க. அடுத்து செய்ய போகிற காரியங்களை குறித்து, அடுத்த வருடத்தில் செய்ய போகிற ஊழியங்களை குறித்து இப்படி எல்லாம் சம்பாஷித்துக் கொண்டு அந்த கார்ல ஊழியர்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஊழியர் அப்படியே கண் மூடினாராம். நன்றாய் பேசிக்கொண்டே வந்தவர் அப்படியே கண்ணு மூடி சாஞ்சவர் தானா, ஜீவன் போயிடுச்சு. இது எதற்கு நான் சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தும் போது அவருக்கு நாம் ஒரு பலிபீடத்தை கட்டியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பலிபீடம் என்பது ஆராதனையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு ஆராதனை நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும்.
உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செலுத்துவது என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு. அது எப்பொழுது நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சபையில வருகிற அந்த ஆராதனை அது அல்ல, அது போதாது. இல்லாவிட்டால் குடும்பத்துல நாம் வைக்கிற ஒரு குடும்ப ஜெபமா அது போதாது. ஒருவேளை உங்களோட அன்றாட நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபம் அது போதாது. அதற்கும் மேலாக ஒரு காரியத்தை கர்த்தரோட ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்னன்னா, அவர் உங்களுக்கு செய்கிற, இல்லாவிட்டால் அவர் உங்களுக்கு தருகிற, இல்லாவிட்டால் அவர் உங்களுக்கு தரிசனமாகிற, இல்லாவிட்டால் அவர் உங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பலிபீடத்தை அவருக்கு கட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஆராதனைக்கு நேரம் அல்ல, ஆராதனைக்கு காலம் அல்ல, ஆராதனைக்கு சூழ்நிலை அல்ல. எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி எண்ணி துதிக்கிற ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிரயாணப்படுகிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நேரம் ஒவ்வொரு நாளும் அது சரியா இருக்கலாம், ஷெட்யூல் சரியா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு டைம் இல்லை, இந்த டைம் கேட்டா இந்த டைம் குடும்பத்தை கூட என்னால் பார்க்க முடியல, மனைவியை கூட பார்க்க முடியல, கணவனை கூட பார்க்க முடியல, பிள்ளைகளை கூட பார்க்க முடியல. ரைட், எவ்ரிதிங் குட். பட் ஆனால் நீங்கள் இருக்கிற, போகிற, வருகிற, உட்காருகிற ஏதோ ஒரு நிமிடம், இல்லாவிட்டால் நிமிடங்கள், நிமிஷங்களை கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை நீங்கள் மறந்து போனால் அவர் திரும்ப எப்படி உங்களுக்கு அவர் மனதார செய்ய அவருக்கு மனம் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு அந்த பிள்ளைகள் அதற்கு ஏற்றார் போல இல்லை அப்படின்னா திரும்ப அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செய்வீங்க, எப்படி செய்வீங்க? திட்டிட்டு செய்வீங்க, व्यसனத்தோடு செய்வீங்க, கஷ்டத்தோடு செய்வீங்க, மனபாரத்தோடு கூட செய்வீங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது சந்தோஷமா செய்வீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்போது மகிழ்ச்சியோடு கூட செய்வீங்க. ஆனா அதற்கு உங்களுடைய பிள்ளைகள் பாத்திரவான்களாக அல்ல, அதற்கு பிரதிபலனாக உங்களுக்கு அவர்கள் ஏற்றவர்களாக இல்லை அப்படி நீங்க பார்க்கும்போது திரும்ப அந்த ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யும் போது எப்படி செய்றீங்க? அதே தான் நம்ம தேவனாகிய கர்த்தரும். ஆனால் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நம்மளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சந்தோஷமாய் செய்கிற காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். சில நேரங்களில் விசனத்தோடு நமக்கு அவர் செய்வார், கஷ்டத்தோடு என் பிள்ளை என் மகன் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி அவர் செய்வார். நாம் எப்படி செய்கிறோமோ அது போல் அவர் செய்வார். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை உள்ளவிட்டால் ஒரு மகிழ்ச்சியோடு கூட அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று முடிஞ்சிருக்கும், அதுதான் வித்தியாசம். நடந்திருக்கும், நடக்காமல் இருக்காது. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தரிசனமான அவருக்கு, உங்களோடு கூட பேசின அவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலிபீடம் கட்ட வேண்டும். அந்த பலியை நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கணும். அது நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்க? எந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க போறீங்க? எப்போ நீங்கள் அதை கொடுக்க போறீங்க? எந்த நேரத்தில் செய்ய போறீங்க? பட் பிஃபோர் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக, before you enter into the new year, you have to do is worship your God. Let's give thanks to God. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக, ஒரு புது வருஷத்திற்குள்ளாக போவதற்குள்ளாக நீங்கள் கர்த்தருக்கு, அவர் உங்களுக்கு தரிசனமானவருக்கு, அவர் உங்களோடு கூட பேசினவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலிபீடத்தை கட்ட வேண்டும். சொல்லிக்கொண்டே போகலாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் பள்ளத்தாக்குகள், மேடு பள்ளுகள், குன்றுகள், பலவிதமான சூழ்நிலைகள்லாம் நாம் கடந்து இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் கடக்க வந்தவரை, இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்மை நடத்தி வந்தவருக்கு நம்ம ஒரு பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டாம். இங்கே ஆபிரகாம் கர்த்தர் தரிசனமானதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கட்டி அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சாராம்? தொழுது கொண்டான்.
அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தினுடைய இறுதியில் வந்துட்டோம். ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு யுவர் ஃபேமிலி. நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து இந்த காரியத்தை பேசுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறதை உங்கள் குடும்பத்தோடு கூட பேசி நீங்கள் செய்யுங்க. நமக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கு. ஜஸ்ட் டூ இட் ஃபார் 3 days. 3 நாட்கள் உபவாசம் வச்சு இருங்க வீட்டில். இல்லாவிட்டால் நீங்கள் புசிக்கிறீங்களா, புசித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நிறைவோடு கர்த்தருக்கு பலி செலுத்துங்க. பட் யூ மஸ்ட் டூ இட், மஸ்ட் டூ இட். இல்லை என்றால் புது வருடம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. we don't know how the new year. தேவனுடைய சனமே have to give thanks to God. இப்போ இந்த இடத்துல தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை இங்கே ஆபிரகாம் செய்ததை நம்ம பார்க்கிறோம், கட்டினதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 13:18. Genesis chapter 13 verses 18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செஞ்சாராம்? எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை. ஆமா, இங்கே இரண்டாவது ஒரு அனுபவம். ஆபிரகாம் கர்த்தர் செய்த ஒரு காரியத்திற்கு ஒரு நன்றி இருதயத்தோடு அவர் செய்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையில வந்து எந்த நிலையிலே அதை கட்டுகிறான் என்பதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அப்ப இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியத்திலே கர்த்தர் பிரித்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் விட்டு வர சொல்லி அழைத்து வந்து அங்கே தரிசனம் ஆகும்போது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இங்கே இரண்டாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் போய் வாசித்து பாருங்க. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலை ஒன்று செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது லோத் யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு என்ன செஞ்சாங்க? பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அப்ப இதுல புரிந்து வருகிறது என்னன்னா, 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இப்பொழுது 2 பேரும் பிரிந்து போறாங்க. பிரிந்து போய் அவர்கள் ஒரு பக்கம், ஆபிரகாம் ஒரு பக்கமாக இப்பொழுது குடிபெயர்கிறார், கூடாரம் போடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் செஞ்சது என்னன்னா, கர்த்தர் கொடுத்த அந்த இடத்தை 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் செய்தபோது அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்தாராம்? எஸ். இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு என்னங்க புரிய வருது? இதில் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறா? இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன புரிந்து கொள்ள போறோம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமாக இல்லாவிட்டால் வாக்காக இந்த இடத்துல சொல்லுகிறார். உன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நீ எவ்வளோ தூரம் பார்க்குறியோ, எவ்வளோ தூரம் நீ நடந்து தெரிகிறியோ, அது உனக்கு. அது வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் அப்படியே செய்கிறார். அப்படியே செய்கிறார்.
ஆனா என்ன, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோட வாழ்க்கையில நிறைவேறிற்று. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 12 மாதங்கள் 12 வாக்குத்தத்தங்கள். அதற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோட சமூகத்தில் நீங்கள் உறவாடும் பொழுது, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு நேரடியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள். இப்போ இன்றைக்கு இந்த வருடத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன கடங்காத வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்து, அதை இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக நாம் வரும் பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது அதெல்லாம் கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்றீங்க? வாக்கு தத்தம் கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறாரா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. 12 மாதங்களும் அவர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்தை விசாரித்து வந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் தாங்கி வந்திருக்கிறார். ஒரு நாள் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் கர்த்தரை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். விசுவாசிங்க, நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னா 12 hours என்னால் ஆராதிக்க முடியும். உங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் உங்களோட பெயர்களை கொடுத்து பாருங்க. ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு செய்த காரியங்களுக்காக, கர்த்தர் இந்த சபையில் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களின்படி அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினதற்காக கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்க முடியும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், என்னால் முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அவர் என்னை நடத்துகிற விதங்களை நினைத்து நினைத்து நான் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய மனதில் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் இதுவரையிலும் அவர் அப்படியே நிற்க வச்சிருக்கிறார். நான் இன்றைக்கு நிற்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் நிர்மூலமாக்காதபடிக்கு இந்த ஊழியத்தில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன்னா ஒன்னே ஒன்று தான், என்னோட வாயினாலே நான் கர்த்தரை எப்பொழுதும் என்னுடைய இறுதித்திற்குள்ளாக நான் துதித்து கொண்டே இருக்கிற அனுபவம். அது யாருக்கும் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை கவனிக்கிறது போல இல்லைன்னுவாங்க. ஆனால் அந்த நேரம் நான் துதிச்சுக்கிட்டு இருப்பேன், அது அவங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் அப்படியே என்னை கொண்டு போவா, துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பாட்டு உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பாடல்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனோட சொன்னமே, இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு தொடங்க செய்து வாக்கு தத்தங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களோட வேலையில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில், உங்களுடைய பிரயாசங்களிலே, உங்களுடைய பொருளாதாரங்களில் அவருடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அப்படியானால் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றின தேவனுக்கு நீங்கள் பலிபீடத்தை கட்டி இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு அவர் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடத்தி வந்தவருக்கு நீங்க அந்த பலி பீடம், அந்த ஆராதனைகளை அவருக்கு கொடுத்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே ஆபிரகாமுக்கு ஒன்னா இருந்தாங்க, ஆனால் பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிரிந்து போறாங்க. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை விடல. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ நோக்கி பார், எவ்வளவு தூரம் நீ பார்க்க முடியுமோ, நீ எவ்வளவு தூரம் நீ நடந்து திரியுமோ பண்ணு, அதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னாரு. அப்படியே ஆபிரகாம் அதை சுதந்திரித்து கொண்டான். சுதந்திரித்து கொண்ட அந்த இடத்துல நின்று கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. அதுதாங்க நன்றி இருதயம். அதுதான் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற நன்றி இருதயம். ஆபிரகாம் அதை மறந்து போகல. கர்த்தர் சொன்னாரு, பார்க்க சொன்னாரு, அது வரைக்கும் பார்த்தேன், நடக்க சொன்னாரு, நான் நடந்தேன். இவ்வளவு தூரம் தான் என்னால் நடக்க முடிஞ்சுது. எங்க தொடங்கி எங்க வந்து நடந்து முடிஞ்சணும், ஓ இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கல. போய் நின்ற இடத்துல இருந்து திரும்பி பார்க்கிறார். தொடங்கின இடம் முதல் வந்து சேர்ந்த இடம் வரைக்கும் நினைத்து அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதுதான் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு இடத்திலும், என்னிடத்திலும், உங்களிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அப்போனா இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஜனவரி 1 நேற்று தினம் வரைக்கும் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன எடுத்து பாருங்க.
முடிஞ்சா ஒரு நோட்டு பென் எடுத்து ஜான்வரியிலிருந்து சபையில் ஒவ்வொரு மாதம் கொடுத்த வாக்கு தத்தங்களை எழுதுங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடல் மூலமாக என்ன வார்த்தைகள், வசனங்கள் மூலமாக என்ன வார்த்தைகள், இல்லாவிட்டால் மற்ற ஊழியர்கள் மூலமாக என்ன வார்த்தைகள், அது எல்லாம் எழுதுங்க. எழுதி வச்சு பாருங்க. அது எல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டு நிறைவேற்றியிருக்கிறார் என்றால் என் தேவனுக்குரிய தேவனுடைய ஜனமே, இதற்கு நன்றி இறுதியமாக நாம் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி அடுத்த ஒரு வட்டத்தில் நீங்க எழுதி பாருங்க. எழுதினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, நான் இப்படி சொல்றேன், நீங்க அப்படி எழுதி பாருங்களேன். அப்படி எழுதி பார்த்ததுல, ஓ கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், இதை செஞ்சாரு, இதற்கு நான் கர்த்தருக்கு பலனாக இதை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க எழுதினீங்கன்னா பரலோகம் களி கூறுகிறதா இருக்கும். அப்படி இல்லை, கொடுத்தாரு, செஞ்சாரு, ஆனா அதற்கு பலன் டேஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? இன்னும் 3 நாட்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை மாம்சத்தில் குறைவுள்ளவர்களாக நாம் அந்த காரியத்தை நாம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைவுபுட்டுகிறது என்னன்னா, இதோ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. தேவச்சனமே, உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிருந்தா அதனால் என்ன லாபம்? அதனால் என்ன லாபம்? நமக்கு நல்ல வேலைகள் இருந்து என்ன லாபம்? நல்ல வருமானங்கள் இருந்து என்ன லாபம்? நல்ல குடும்பம் இருந்து என்ன லாபம்? எல்லாம் இருந்து என்னங்க லாபம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட உள்ள இருக்கிற ஆத்துமா அது வெறுமையா இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன லாபம்? எல்லாம் வெளி பிரகாரமாக நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு குறை இல்லை, எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு, பேலன்ஸ்டா போய்கிட்டு இருக்கு. சாப்பாடு இருக்கு, வேலை இருக்கு, பிரயாணம் இருக்கு, ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், எல்லாம் ரொட்டீனா என்ன நடக்குது எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிங்க. வெளி பிரகாரமாக எல்லாமே நம்ம செய்கிறோம். கஷ்டமோ நஷ்டமோ கடனோ எப்படி ஏதோ ஒரு விதத்தில் அன்றாட நம்ம ஓடுறோம், எல்லாம் ரைட். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா அது வெறுமையாவே இருந்துச்சுன்னா என்ன லாபம்? அப்ப அந்த ஆத்துமா லாபம் அடையணும்னா பலிபீடத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த ஆத்துமா ஆதாயம் பெறும், லாபம் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதுங்க? ஆமென். என்னோடு கூட இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படி இருந்திருக்குங்க? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்து அது அப்படியே நம்மளோட வாழ்க்கையில செய்யப்பட்டிருக்குன்னா அவருக்கு நம்ம ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்க வேண்டாமா? அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருக்க வேண்டாமா? நாம் கர்த்தருக்கு நம்ம ஒரு ஆராதனையை நாம் செய்திருக்க வேண்டாமா? செய்யுங்க. இதை கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். எப்படியா ஆபிரகாம் அந்த காரியத்தை அவர் செய்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். என்னோடு கூட எடுத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Genesis chapter 22 verses 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக என்ன செய்தானாம்? தகன பலியிட்டான். இந்த வார்த்தை நாம் பார்க்கும்போது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த ஈசாக்கு, அந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்கு தகப்பனே காரணமாக மாறுகிறார். அந்த நிலையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க இந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி 21ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எத்தனை பேர் அப்படி படிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஒருவேளை நீங்கள் 21 படிச்சுட்டு அப்படியே 22 அப்படியே படிச்சுட்டு அப்படியே போய் நீங்கள் அந்த 22ல் இருக்கிற சம்பவத்தை நீங்கள் அப்படியே அதை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக படித்து பாருங்கள். வீட்டில் 21 நல்லா படித்து பாருங்கள். அதற்கு பிறகு 22 போய் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 21ல் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல, உன்னோட குமாரனாகிய உன்னோட புதல்வன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்துன்னு கேட்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த சம்பவம். இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நடந்தா நாம் ஆண்டவருக்குள்ளாக இருப்போமா என்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்லி. சரி போகட்டும், அதை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம இப்பொழுது வாசிச்சோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. பின்னாக புதரிலே கொம்பு சிக்கிக்கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறார். அப்ப அதை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக என்ன செஞ்சாராம்? தகன பலி இட்டான் என்று பார்க்கிறோம். தகன பலி சொல்லுதுனா தன் குமாரனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு தகன பலி செலுத்துகிறார். கர்த்தர் கேட்கிறார், உன்னோட குமாரனை கொடுப்பா, உன்னோட புதல்வனை கொடு, எனக்கு பலி செலுத்து. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அதை அவர் செய்கிறார். இதற்கு முன்னாக நம்ம பார்த்த 2 சம்பவங்களையும் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல எந்த ஒரு கான்வர்சேஷனுமே இல்லை, அந்த இடத்துல எந்த ஒரு உரையாடலுமே இல்லை. கீழ்ப்படிதலை அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போலதான் இந்த இடத்துலையும் ஈசாக்கை கேட்கிறார். ஆபிரகாம் அப்படியே கொடுக்க போகிறார். எதையும் சொல்லல. வருகிற அந்த பிரயாணத்துல மகன் கேட்கிறான் தகப்பனு கிட்ட. எல்லாருக்கும் நமக்கு தெரியும், எல்லாமே இருக்கு. எங்க ஆடு எங்க? ஆபிரகாம் சொல்லுகிறது, அவர் பார்த்து கொள்ளுவார். போறாங்க, எல்லாம் முடியுது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சு. இப்போ ஈசாக்கு கொண்டு வந்து படுக்க வச்சாச்சு. இப்போ ஈசாக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, நம்மளதான் அப்பா சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. அப்பா நம்மளை கர்த்தர் கேட்கிறார் போல இருக்கு. கர்த்தருக்கு நம்ம வேணும் போல இருக்கு. சாக்ரிஃபைஸ் பண்றார் லைஃபை, தன்னோட வாழ்க்கை அப்படியே கொடுக்கிறார். ஈசாக்கு எதையும் சொல்லல, அர்ப்பணிக்கிறார். இந்த இடத்துல ஈசாக்கு வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பை பார்க்க முடியுது, அங்க ஒரு கீழ்ப்படிதலை பார்க்க முடியுது. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆபிரகாமும் செய்ய வேண்டிய அந்த காரியத்தையும் கையில எடுத்து ஓங்குகிறார். அப்பொழுதுதான் வார்த்தை வருது, போடாதே. அதற்கு பிறகு நடந்ததுதான் நம்ம இப்ப வாசிச்ச வசனம். தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி செலுத்தினார். இப்ப இந்த சம்பவம் எதைங்க நமக்கு வெளிப்படுத்துது? முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், கர்த்தர் தரிசனமானார், அவர் பேசினார், அதற்கு ஒரு பலிபீடம். இரண்டாவது, அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், வாக்காக வார்த்தை கொடுத்தார், அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அதை நிறைவேற்றினார், அங்கே ஒரு பலியை செலுத்துகிறார். மூன்றாவது, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை ஆபிரகாம் செய்தபோது கர்த்தர் அதை பார்த்து அதற்கு பதிலாக வேறு ஒன்றை ஆயத்தப்படுத்தி அதை நிறைவேற்றும்படி ஆபிரகாமை நிறைவேற்ற செய்கிறார். அந்த இடத்துல தன் குமாரனுக்கு பதிலாக அதை தகன பலியாக அந்த இடத்துல நிறைவேற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். இதில் நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? இதில் கர்த்தரோட ஆவியானவர் சபைக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன? தேவனோட சொன்னமே, இந்த ஆண்டு முழுவதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் சிந்திப்போமானால் கர்த்தர் எத்தனையோ காரியங்களிலே, எத்தனையோ விஷயங்களிலே நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். அவருடைய தேவைகளையும் கர்த்தர் நம் மூலமாக அதை நிறைவேற்றியிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்றீங்க? இந்த இடத்துல 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, ஆபிரகாமோட மன விருப்பம், தன்னோட மகன் தனக்கு வேணும், அது அவருடைய விருப்பம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தேவை ஈசாக்கு, அதுவும் அவருக்கு வேணும்.
அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே நடக்குது. ஒரு காரியம் அந்த இடத்துல கர்த்தர் செய்ய சொல்றாரு. செய்யும் போது ஆபிரகாமுடைய விருப்பமும் அந்த இடத்துல நிறைவேறுது, கர்த்தருடைய தேவையும் அந்த இடத்துல என்ன செய்யப்படுது, சந்திக்கப்படுகிறது. இப்படிதாங்க இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுடைய மன விருப்பத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய தேவையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்கள் மூலமாக அவருடைய தேவையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார், உங்களுடைய மன விருப்பத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டாம். அந்த ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டாம். ஆண்டவருக்கு தேவையானதும் ஒன்று, நம்மளுடைய மன விருப்பமும் ஒன்று. இது இங்கே ஆபிரகாமோட வாழ்க்கையில் நடந்ததற்கு அந்த இடத்துல அவர் பலி செலுத்துகிறார். தன் குமாரனுக்கு பதிலாக ஒரு தகன பலி செலுத்தினாலும் அது தேவனுடைய தேவை சந்திக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆபிரகாமுடைய மன விருப்பமும் அது நிறைவேறினது. கர்த்தர் கேட்டாரேன்னு சொல்லி எந்த ஒரு व्यसனமும் இல்லாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, எந்த ஒரு கோபமும் இல்லாம, கர்த்தர் கேட்டாரே என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை கர்த்தருக்கு செய்ய முன் வந்தாரு. கர்த்தர் அதை பார்த்தாரு. ஆபிரகாமுடைய மன விருப்பத்தை எடுக்கல, அதை அப்படியே கொடுத்து முடிச்சாரு. அதே நேரத்தில் தனக்கு என்ன தேவை என்பதை ஆபிரகாமிடத்துல சொன்னாரு. அந்த தேவையும் கர்த்தர் ஆபிரகாம் மூலமாகவே அதை நிறைவேற்றி முடிச்சாரு. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்து பாருங்க. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய தேவைகளை உங்கள் மூலமாக எப்படிலாம் கர்த்தர் அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், உங்களுடைய மன விருப்பத்தையும் அவர் எப்படி உங்களுக்கு செய்திருக்கிறார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு தகன பலி செலுத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மன விருப்பத்தையும் அவர் தந்து அவருடைய தேவைகளையும் நிறைவாக்கி கொண்டவருக்கு ஒரு பலி, ஒரு ஆராதனை நாம் அவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அப்படி செஞ்சிருக்கிறீங்களா? இந்த ஆண்டு உங்களுடைய மன விருப்பத்தை உங்களுக்கு தந்த தேவனுக்கு, அவருடைய தேவைகளை உங்கள் மூலமாகவே அதை நிறைவேற்ற செய்த தேவனுக்கு ஒரு பலி நீங்கள் செலுத்தியிருக்கிறீங்களா? இந்த ஆண்டு ஒரு பலி நீங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா? தகன பலி கொடுத்திருக்கிறீங்களா? உங்களை ஜீவ பலியாக உங்களை கொடுத்திருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. இங்கே ஆபிரகாம் அதை செய்தார். நாம் நினைக்க வேண்டாம், எனக்கு இன்னும் இப்படி தானே இருந்துச்சு, எனக்கு சூழ்நிலை இன்னும் மாறலையே, என்னோட குடும்பம் இப்படி தானே இருக்கு, என் மனைவி இப்படி தானே இருக்கிறாங்க, என் கணவர் இப்படி தானே இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இப்படி தானே இருக்கிறாங்க, என்னோட வேலை இப்படி தானே இருக்கு, என்னோட பொருளாதாரம் இப்படி தானே இருக்கு. நம்ம நெகட்டிவா உலகத்துல நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்காதீங்க. அதையெல்லாம் தாண்டி அதற்கு மேலாக உங்களோட வாழ்க்கையில பாசிட்டிவாக கர்த்தர் இதுவரையிலும் அவர் உங்களை நடத்தி வந்த விதத்துல அவர் உங்களுடைய மன விருப்பத்தை தந்தார் பாருங்க. அதை கொஞ்சம் நினைவு கூறுங்க. அவருடைய தேவைகளை உங்கள் மூலமாக அதை நிறைவேற்றி கொண்டார் பாருங்க. அதை நினைவு கூர்ந்தால் அவருக்கு ஒரு தகன பலி நாம் செலுத்தியிருப்போம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்முடைய மன விருப்பத்தை தந்ததை நாம் மறந்து போகிறோம். அவருடைய தேவைகளும் நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டதையும் நம்ம மறந்து போயிடுறோம். இது ரெண்டுத்தையும் மறந்து எதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கலையோ, எதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நாம் நினைத்ததற்கு எதிர்மாறாக இருந்ததோ அதையே நாம் நினைத்து 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 நம்மளோட வாழ்க்கையின் இறுதி இந்த ஆண்டை முடிக்க நாம் வந்துட்டோம். இல்லை பிரியமானவர்களே, இல்லை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாறாக அதற்கு மேலாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்தது போல வாக்கு மாறாதவராய் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மன விருப்பம் என்னென்பதை அறிந்து அதையும் நிறைவேற்றி தன்னுடைய தேவைகளையும் உங்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்ட தேவனுக்கு நாம் தகன பலிகளை செலுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து கொண்டவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள் கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வருடம் முழுவதும் நம்ம அப்படியே உட்கார்ந்து, அதான் சொல்லுவாங்க பாருங்க, தியானம், மெடிடேஷன். அப்போ நம்ம அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய மன விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினாரே அது என்னன்றது அப்படியே எழுதணும். அவருடைய தேவைகள் என்ன என்கிட்ட கேட்டது,
ஒரு பொருள் அவர் நமக்கு நம்ம ரொம்ப விரும்பி, உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நம்ம ஆசைப்பட்டு நமக்கு பிடித்தமான ஒன்று நம்ம இடத்துல இருக்கும்போது அதை நாம் வேண்டாம் என்கிற ஒரு நிலையில கர்த்தர் அதை கேட்கிறார்னா, ஆண்டவருக்கு தெரியும் இது என்னுடைய மகனுக்கு விருப்பமா இருக்கு, இது என்னோட மகளுக்கு விருப்பமா இருக்கு, இதை என் மகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்து அதற்கு பதிலாக அவரோட தேவைகளை நிவர்த்தி செய்ததற்கான காரியங்கள் இருக்கு பாருங்க. அதை போல உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து நீங்கள் பார்த்து சிந்தித்து அதை எடுப்பீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் ஒரு தகன பலியை நீங்கள் செலுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் இந்த இடத்துல ஆபிரகாம் செய்கிறார். ஒன்று, நன்றி இருதயத்தோடு கூட, நன்றி உள்ளத்தோடு கூட கர்த்தருக்கு ஆபிரகாம் செய்த காரியங்கள் என்ன? முதலாவது, கர்த்தர் தரிசனமானதற்கு, கர்த்தர் பேசினதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 2வது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்காக அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறினபடினாலே அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். 3வது, கர்த்தர் தனக்கு தேவை என்ற ஒன்றை ஆபிரகாமிடத்தில் கேட்டபோது அது ஆபிரகாமுடைய மன விருப்பமாய் இருந்ததை கர்த்தர் கண்டு ஆபிரகாமுடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றி தன்னுடைய தேவையும் ஆபிரகாம் மூலமாக நிறைவேற்றி கொண்ட போது அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு தகன பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அதே தான் இன்றைக்கு இந்த காலவல்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக வந்திருக்கிற நம் ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பலியை நாம் கர்த்தருக்கு நாம் கொடுப்போமானால் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவர் அநேக காரியங்களை உங்களை நம்பி அவர் உங்களிடத்தில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியத்தை உங்களுடைய கரத்தில் கொடுப்பா, தாளந்துகளை உங்களுடைய கரத்தில் கொடுப்பா, வரங்களை இன்னும் உங்களுக்கு அவர் கொடுப்பா, தம்மோட வல்லமை இன்னும் அவர் உங்களுக்கு கொடுப்பா, தம்மோட அபிஷேகத்தை இன்னும் அவர் உங்களுக்கு கொடுப்பா, இன்னும் ஆசீர்வாதங்களை இன்னும் அவர் உங்களுக்கு கொடுப்பா, தம்மோட மகிமை இன்னும் அவர் உங்களுக்கு கொடுப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய ரகசியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவையெல்லாம் நமக்கு புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் இந்த ஆண்டு நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஆண்டை கொடுத்த தேவனுக்கு நம்மை இந்த ஆண்டு முழுவதும் ஆபிரகாமை நடத்தி வந்தது போல நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் பலிபீடத்தை கட்டுகிறவர்களாக பலி செலுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோமானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையும் புதிய வருஷத்தை கர்த்தர் அப்படியாக அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ உங்களுக்கு தரிசனமான தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுங்க. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. உங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற்றி தம்முடைய தேவைகளை உங்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்ட தேவனுக்கு பலியை செலுத்துங்க. ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்கு மேன்மைக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்ய அவரிடத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய சனமே, கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். Right now we going to give thanks to God. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். இது நன்றியின் ஆராதனையை நாம் மாற்றி நன்றியின் ஆராதனையாய் நாம் நிறைவு செய்வோம். ஆபிரகாமை நாம் நினைத்துக் கொள்ளுவோம். ஒரு நன்றி உள்ள இருதயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. நன்றி நிறைந்த உள்ளம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆகவேதான் உடனுக்குடன் கர்த்தர் செய்த காரியங்களுக்கு உடனுக்குடன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். தகன பலி இட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, படிக்கிற இடத்துல, உங்களுடைய எதிர்காலத்தை, ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய சொன்னமே அவர் உங்களை நடத்தி இருக்கிறார். தரிசனமாகி இருக்கிறார். உங்களோடு அவர் பேசியிருக்கிறார். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி இருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தையும் அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு இந்த வேளையிலே
ஒரு தகன பலி, ஒரு பலிபீடம் கட்டுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி என்கிற பலிபீடத்தை கட்டுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? உங்களோட வாயினால் இந்த நன்றி பலிபீடத்தை கட்டுங்க. நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி, ஓ கேட்ட அந்த வார்த்தைகள் உண்மையாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா அந்த நன்றி என்கிற அந்த பலிபீடத்தை கட்டுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு குரலாய் நன்றி என்று சொல்லி நன்றி பலிபீடத்தை கட்டுங்க. எல்லாரும் உரத்த சொத்தமாய் மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ தேவன் எதிர்பார்க்கிற, ஓ அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய சனமே நன்றி பலிபீடத்தை கட்டுங்க. எல்லாருமாய் நன்றி சொல்லுங்க. ஓ உங்களோட மன விருப்பத்தை தந்தாரே, உங்களோட தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தாரே, அவருடைய வாக்குகள் நிறைவேற்றினாரே, அவர் உங்களுக்கு தரிசனமானாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி ஓ கொஞ்ச நேரம் அவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி கொண்டே நன்றி என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் எவ்வளவு முடியுமோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நம்ம நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல ஒரு கரகோஷம், அந்த கரகோஷத்தில் நன்றி என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை இப்பொழுது கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை போலவே புதிய வருஷத்தை நாம் துவங்க கூடாது. இந்த வருஷத்திற்கு மேலாக ஒரு புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நல்ல ஒரு கரகோஷம். நிறுத்தாதீங்க. நல்ல ஒரு கரகோஷம். ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நன்றி இருதயத்தோடு ஒரு பலிபீடத்தை கட்டினது போல ரைட் now இப்பொழுது கர்த்தருக்கு ஒரு நன்றி பலி. Oh, let's give offering. Let's give thanks offering. Hallelujah, hallelujah. நன்றி. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவருக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திற்காக, இப்படியா எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி இருதயம் உண்டாகட்டும், நன்றி உள்ளம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தரிசனமாகி வாக்கு கொடுத்து ஓ நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவனுக்கு இன்னும் ஒரு விசை கரங்களை தட்டி ஓ நல்ல கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோடு இங்க முடிஞ்சிடாதபடிக்கு உங்களோட வீட்டில் போய் பலிபீடத்தை கட்டுங்க. இந்த ஆண்டு முடிய இன்னும் 3 நாட்கள் இருக்கு. 3 நாட்களும் நல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் மேன்மையோ மகிமையில நீங்கள் பிரவேசிக்க ஒரு நல்ல பலிபீடத்தை கட்டுங்க. தனியா கட்டுங்க, குடும்பமா கட்டுங்க. ஆபிரகாம் அதை செய்தார். ஆபிரகாமோட வாழ்க்கை பற்றி நமக்கு தெரியும். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாமை நமக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாக, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாக கர்த்தர் ஆபிரகாமை வைத்து இந்த நாட்களை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரா. ஆபிரகாமின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அடுத்த சந்ததி நம்மளை பார்க்கும்போது மற்ற இடத்தில் சொன்னோம், இவர்களுடைய தேவன் என்று. அந்த அனுபவம் நாம் பார்க்கணும்னா இந்த நாட்களில் நாம் அவருக்கு பலிபீடத்தை கட்டுவோம். நன்றி உள்ளம் உண்டாகட்டும், நன்றி இறுதித்தோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.